வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ராக் இப்போ எதை தான் கோடி ரோட்ஸ் கிட்ட எதிர்பார்க்குறாரு மற்றும் ஜாக்கோபா 2 சோலோ சிக்காவை ஏமாத்திட்டாரு. இதே போல் ரோமன் ரெயின்ஸ் எங்கே போனார், எப்போ வருவார், இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்னைக்கான ரஸ்லிங் தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் புற ரஸ்லிங் சைக்கிளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெல்கம் டு ரஸ்லிங் கிங் தமிழ். இன்ட்ரோ அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ராக்கோட ரிட்டர்ன் பல பேருக்கு நல்லா இருந்தது. ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தயிரை விட பயங்கரமாக புளிச்சு போயிருந்தது, வாயில் வைக்க முடியல. அதே மாதிரி வியூவர்ஸும் அதிகமாக வரல. ஸோ இந்த வாரம் நல்லா இருந்தது, ராக்கோடைய ப்ரோமோவும் நல்லா இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நாம் எதிர்பார்த்தது ஏதாவது மேட்ச் இருக்கும் ரோமன் அகேன்ஸ்டானு, அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி கோடி ரோட்ஸுக்கு ஒரு மேட்ச் இருந்தது, 6 man tag team மேட்ச். ஆனால் நிக்கோலஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ராக்கே வந்துட்டு டேரக்ட்லி ஒன்று விஷயம் பேசணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி மேட்ச் கீச்செல்லாம் ஒரு பக்கம் பேராதப்பா, ராக்கு ஃபைனல் பாஸ் உங்ககிட்ட வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போது ஃபேன்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி, ராக் எதுக்காக வந்தார் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நான் எதை சொல்லுவேன்னா ஹைப்புக்காக. இப்போது ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் ரோல் டு ரசல்மனியா அப்படின்னு தான் பேர். ஹைப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜேவுஸை வின் பண்ண வச்சதுலேருந்து மொத்தமாக போயிடுச்சு. அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஜேவுஸை வின் பண்ணதுலேருந்து மொத்தமாக போயிடுச்சு. ஸோ அது ஒரு ஹைப்புக்காகவும் ரசிகர்கள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொண்டு வரலாம், ஒரு கியூரியாசிட்டியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தி ராக்கை கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இது ஒன்றுனா. இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, ராக் கோடி ரோட்ஸை பார்த்து ஒன்று சொல்லியிருப்பார், நீ ஏன் கூட சேர்ந்துரு அப்படின்னு. அண்ட் அதன் மாதிரி ராக் இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பருக்கு வர போகிறாரு. அதில் தான் அவருடைய முடிவை சொல்ல போகிறாரு. ஸோ மேபி கோடி ரோட்ஸ் ஆராக்கோடைய ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணாமலும் போகலாம். அது என்ன ஸ்டோரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ராக் அஃபிஷியலி சொல்லிட்டாரு, ரோட் டு ரசல்மனியா, அதாவது ரசல்மனியா ரோட் டு நிறைய நாட்கள் இருக்குது, அந்த ரசல்மனியா முழுக்க நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ ஸ்மாக்டவுனுக்கு வந்தார்ல, இதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸுக்கும் வராராம், எலிமினேஷன் சேம்பருக்கும் வராராம். எலிமினேஷன் சேம்பருக்கு வராருன்னா கண்டிப்பாக ரசல்மனியாலையும் தி ராக் இருப்பார். சண்டை போராட்டாலும் அப்பப்போ இப்படி தலையை காட்டுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் காய்ஸ், ராக் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த வருடம் ராக் இருக்க போகிறாரு. ஏன்னா அடுத்த வருடம் நடக்க போகிற ரசல்மனியாவுடைய அந்த லோகோவை ரிவீல் பண்ணதே தி ராக் தான். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற ரசல்மனியாவை WWE அதிகமான ரசிகர்களை கொண்ட கெப்பாசிட்டியாக நடத்தணும்னு நினச்சிருக்கிறாங்க 2026. அதான் இப்போ முன்னக்கூட்டியே தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே அரங்கத்தில் 2 முறை WWE ரசல்மனியா நடத்தி சோல்ட் அவுட் ஆகியிருக்கிறாங்க. இங்கே பார்க்குறீங்களே, கலர் கோழி குஞ்சு மாதிரி இருக்குது இந்த அரீனா. ஸோ இதில் தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் தோற்று போயிருப்பார், ப்ராக் லெஸ்னர் சாம்பியனாக இருப்பார், நாக்கமுரா ஏஜே ஸ்டைல் கூடலாம் மோதிருப்பார். இது அந்த ரசல்மனியா. இந்த லோகோ டேனியல் பிரைன் வின் பண்ணார்ல. ஸோ அந்த லோகோ, அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ரசல்மனியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஏரியாவே பெரிய ஏரியா. அரினா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் உட்காரலாங்க ஒரே இடத்துல, அந்த அளவுக்கு பெரிய அரினா. ஸோ WWE ஹிஸ்ட்ரியிலேயே 1 லட்சம் ஆடியன்ஸை நேரடியாக பார்க்க வச்ச ரெக்கார்டு இருக்குது. ஆனால் அது ஃபேக்கு. ரியாலிட்டிக்காகவே அதிகமான ஆடியன்ஸை உட்கார வச்சு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை படைக்கலாம் அப்படின்னு சொல்லி WWE முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரசல்மனியாவுடைய லோகோ மற்றும் சிட்டியை ரிவீல் பண்ணதுக்கு இது ராக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. பிஸ்னஸ் ரீதியாக இது ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக ராக் நெக்ஸ்ட் வரை இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் டிக்கெட்ஸ் நல்லா சேலிங் ஆகும். அந்த ஒரு தொழில் நோக்கத்தின் மையமாக கொண்டு WWE ராக்கை இந்த மாதிரி லோகோ ரிலீவ் பண்ண விட்டுக்கலாம். ஸோ காய்ஸ், அதுக்கப்புறமா இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கெவின் ஓவன்ஸ் சாமி ஜெயினுக்கு வீட்டுக்கு வெளியில் இருந்தே ப்ரோமோ பேசியிருப்பார். இது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அச்சாவாக இருந்தது. ஆக்சுவலி கெவின் ஓவன்ஸோடைய ஹீல்ட் இருந்ததை பற்றி நான் தான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு இல்லை, உண்மையிலேயே மனசன்கிட்ட ஒரு ரோலை கொடுத்து இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பண்ணி பார்த்துருவார். அந்த வகையில் எப்படி சொல்ல, ஒரு ஃபேமிலி டிஸ்டர்ப் எதுவுமே பண்ணல, நீ உள்ளே ஜாலியாக இருக்கிறியா, நான் வெளியில் ஜாலியாக இருந்து உன் ஃபேமிலியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சாமி ஜெயினுடைய வீடும் பார்க்கறதுக்கு நல்லா தப்பாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது. சரி, நம்ம மைண்ட் வர அங்கே போகுது. கெவின் ஓவன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டோரியை WWE டெவலப் பண்ண மாட்டேக்காரு, சோஷியல் மீடியாவில் தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு நல்ல ஐடியாங்க. இதை ராவில் கொண்டு போகலாம். ஏன்னா ராவில் 2.3 hours, ஸ்மாக்டவுன் 3 hours. ஸோ அதுக்கு நல்லா கொண்டு போகலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் வைங்களேன், ஆல்ரெடி சும்மா ரெக்கார்ட் பண்ணி போட்டால் போதும், கேமராமேன் தேவையில்லை, மைக் தேவையில்லை, சும்மா மொபைலில் எடுத்து செல்ஃபி எடுத்து ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸ்டோரி எப்படிலாம் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. இது ஒரு அன்கன்ஷன் மேட்ச். அதாவது இந்த மேட்ச்
மேட்ச் முடிகிற வரைக்கும் யாருமே தடுக்க மாட்டா. இதை எப்படி முடிவுறதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி சோலோ சிக்காவுக்கிட்ட ஜாக் ஆஃப் ஹார்ட் ஒன்று சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்குதா? போன வாரம் வந்து நீ வந்து டாமட்டாங்க அடிச்சிருப்ப, ஆனால் அது வந்து தெரியாமல் தான் அடிபட்டிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வேளை வேணுக்குன்னு அடிபட்டிருந்தா நான் திருப்பி அடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இல்லை அப்படிலாம் நடக்காதுப்பா, நீ என்னை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக் ஆஃப் ஹார்ட்டை பார்த்து சோலோ சிக்கா சொல்லியிருப்பார். சரி நான் அவனை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லியிருப்பார். நம்பினார் தானே, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் என்ன சொல்ல, ஒன்றை நம்பி வந்ததுக்கு மூங்கில குத்திட்டல அப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட் நடந்தது. இந்த மேட்ச்சில் ஜாக் ஆஃப் ஹார்ட் தான் குத்தி விட்டார். போன வாரம் தெரியாமல் எப்படி டாமாட்டாங்காவை சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணாரோ அதே மாதிரி தெரியாமல் இவர் அட்டாக் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்ட்ரோ வரும்போது வழக்கமாக சோலோ சிக்காவை பேசுவார். ஜாக் ஆஃப் ஹார்ட் ஐ லவ் யூ சோலோ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு குலைச்சிட்டு வருவார். ஆனால் இந்த முதல்ல குலைக்க வேண்டியவர் கத்துறாரு, சும்மா இருக்கிற வேண்டியவர் குலைக்கவும் செய்யலை, எதுவும் செய்யலை. இந்த பொட்டநாயி நம்மளை கண்டு அப்படி வாழை சுருத்திட்டு நிற்கும்ல அந்த மாதிரி சுருட்டி நிற்காரு. ஐயா சோலையா பாலையா ஒன்று நான் எப்படியெல்லாம் பார்த்தேன் ஐயா, இப்படி நீங்கள் வாழை சுருட்டிட்டு ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கு பின்னாடி வரும்போது உங்களை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. சோலோ அந்த சோலோ தான் எங்களுக்கு தேவை, இந்த சோலோ எங்களுக்கு தேவையில்லை. ரோமன் ரீன்ஸ் இல்லாட்டாலும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன் ஐயா, இப்படி ஆகிட்டையா ஐயோ பாலையா சோலையா. இப்போது ஜாக் ஆஃப் ஹார்ட் இருக்கார்ல, வரும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார். தீவி மியூசிக்னா ஏன் தீவி மியூசிக் தான் ஒழிக்கணும் பார்த்துக்க, வரும்போது அவன் மியூசிக்லாம் ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். கட் அண்ட் ரைட்டாக இருக்காருங்க, நம்மளால் கட் அண்ட் ரைட்டாக இருக்காரு. தான் இதே ஃபார்முலாவில் போங்க, கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ரசல்மே மேட்ச் பார்க்கலாம். இதில் ஜாக் ஆஃப் ஹார்ட் மூலியமாக தான் WWE பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி மேட்ச் நடந்தால் யார் வின் பண்ணுவான்? ஏன்னா ஜாக் ஆஃப் ஹார்ட்டுவும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு, சோலோ சிக்காவும் இதுக்கு முன்னாடி ரசல்மேனியில் மேட்ச் விளையாடுறது இல்லை. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் போன வாரம் தெரியாமல் தான் சோலோ சிக்காவை வந்து டாமாட்டாங்குக்கு சமன்ஸ் போய் போட்டிருப்பாரு. இந்த வாரமும் தெரியாமே பார்த்தீங்கன்னா இவர் அவருக்கு போட்டார். ஸோ பேக் ஸ்டேஜ்லேயே கேட்டிருப்பாரு, நான் ஒன்று அட்டாக் பண்ண மாட்டேன், நீ என்ன அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டாரு. இந்த ஸ்டோரியை வச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து பங்கமாக இந்த ஸ்டோரியை பயங்கரமாக கொண்டு போகலாம். அண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிரான் ஸ்ட்ரோமன், டேமியன் பிரிஸ்ட் இவங்களை வீழ்த்திட்டாங்க. சினுஸ்கே நாக்கமோரான்னு ஒருத்தன் உண்டு. அந்த ஆள்கிட்ட யூஎஸ் சாம்பியன்ஷிப்னு ஒன்று இருக்குது. இந்த LA நைட்டு இருக்கும்போதாச்சு LA நைட் அப்படின்னு சொல்லிட்டு வருவார், தெரிஞ்சுது. இப்போ IC சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, ப்ரான் பிரேக்கர் அவர் கூட அப்பப்போ தலை காட்டுறாருங்க. இந்த மட்டும் தலையை காட்ட மாட்டாங்க. ஃபஸ்ட் இந்த உமன்ஸுக்குன்னு சொல்லிட்டு மிட்கார்டு எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்பப்போ இதெல்லாம் விட்டுட்டானுங்க. இப்போது ரசல்மேனியாவில் மிட்கார்ட் சாம்பியன் இருக்கிற பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு லேடர் மேட்சாக யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்மாக்டவுன் சைட்லேயே வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் கோலுக்காக எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. ப்ரீட்டி டெட்டிஸ் இருக்கிறாங்க, DIY இருக்கிறாங்க, மோட்டார் சட்டி மிஷின் கன் இருக்கிறாங்க, ஏன் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் கூட இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரசல்மேனியா நடக்கும்னு சொல்லப்படுது. மேபி எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரு சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், LA நைட்லேருந்து டேமியன் பிரிஸ்ட்லேருந்து எக்கச்சக்க ரசல்ஸ் வந்துட்டாங்க. எல்லாருக்குமே மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காம்போ மேட்ச்சில் தான் ஆட் பண்ணி ஆகணும். மேபி எனக்கு தெரிஞ்சு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை லேடர் மேட்சை வச்சுட்டு US சாம்பியன்ஷிப்பை ஒரு காட்லெட் மேட்சாவோ அல்லது எப்படி சொல்ல ஒரு நார்மல் மேட்சாவோ மொத்தம் பேரும் வச்சு ஒரு மேட்சாகவும் வைக்கலாம். இன்றைக்கி ராக் வந்து ஆஃப்டர் ஸ்மாக்டவுனில் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நானும் பெருசாக ஏதாவது பேசுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் பர்சனலி விஷயத்தை மட்டும் தான் பேசினார். கோடி ரோட்ஸை பார்த்து புகழ்கிறாரு, அவர் கேரக்டர் நல்லா பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு. அதுவும் இந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருக்காங்க 4 பேரும் ஒவ்வொரு லோட்டி லஞ்சம் வாங்கியிருப்பானுங்க போல இருக்குது. ப்ரெஸ் மீட்டுனா ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறத கேட்கணும். ஐயா ராக் ரோமன் எப்போ நடக்கும்? கோடி ரோட்ஸ் கூட சண்டை போடுறீங்களா என்ன? நீங்கள் பார்க்க முடியலாமே ராக்கே, உங்கள் மண்டையில் முடி உழைக்காதாமே ராக்கே, பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கிறீங்களே டக்கீலா, அந்த சரக்கு வந்து 2 லட்சமாமே அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. நம்ம ஊர் போய்ட்டு ப்ரெஸ் மீட்டு தாங்க கேட்கணுங்க, கரெக்டாக கேட்கானுங்க. எதுனாலும் வாய்ப்பில்லை ராஜா, நம்ம சீமானெல்லாம் கரெக்டாக போடுவார் பதிலுக்கு இதிலலாம். ஸோ அந்த மாதிரி எதாவது கேட்பானுங்கன்னு பார்த்தா கொக்கரக்கா கோழி மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. ஆனால் போவாங்கடா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரங்க. நானும் பார்க்குறேன் மியா பூனை மீசை வச்ச யானைன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கானுங்களே தவிர்த்து மேட்ருக்கு வர மாட்டேங்கானுங்க. ஸோ நீ யாராவது ராக் 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. கண்டிப்பாக இப்போ மெயின் ஸ்டோரில் எப்படி பேசுவார், மாமி ரோட் சக், கோடி ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார்ல, பாட்டெல்லாம் போடுவார்ல, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அவர் வந்து டக்கீலான ஒரு சரக்கு வாங்கியிருக்காராம். அதை எப்படி குடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த ஆஃப் ஃபேரில் நடந்த ப்ரெஸ் மீட்டோடைய ஹைலைட்.